வணக்கம். பழரசம் உடலுக்கு தீங்கானதா? பழரசம் குடிச்சோம்னா என்ன தீங்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பழரசம் குடிக்கிறத விட அதுக்கு குடிக்கிற முறையை அதை குடிக்கிற முறையில தான் நிறைய தீங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். ஏன்னா பெரும்பாலும் நம்ம பழங்களை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலா பழரசமா குடிச்சோம்னா நார் சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காம போயிடுது. அது மட்டும் இல்லாம பழரசமா குடிக்கும் போது கூடுதலா சேர்க்கப்படுற சர்க்கரை, செயற்கை இனிப்பூட்டிகள் மற்றும் பிளேவர்கள் இதெல்லாம் உங்களோட உடல் நலத்தை பாதிக்கக்கூடியதா இருக்குது. பழரசம் குடிக்கிறத தவறு அப்படிங்கிறதுக்கு இது போன்ற சில வகை காரணங்கள் தான் காரணமா அமையுது. பிளேவர்களின் அபாயம். பெரும்பாலும் பிளேவர்கள்ல அடிப்படையில விற்கப்படுற பல ரசங்கள் அல்லது பானங்கள் உங்களோட உடல் இயக்கத்தை சீர்குலைக்கும் பண்புடையதா இருக்குது. அதனால நீங்க பிளேவர்களோட பெயர்ல விற்கப்படுற பல ரசங்களை வாங்கி குடிக்கிறத முற்றிலுமா தவிர்த்துட்டு பழங்களை அப்படியே சாப்பிடுற முறைக்கு மாற்றிக்க வேண்டியது அவசியம். பழ ரசத்துடன் நீர் கலந்து குடிக்கிறது. பெரும்பாலும் நீங்க கடையில பழரசம் வாங்கி குடிக்கும் போது நீர் கலந்து தான் தருவாங்க. இதன் மூலமா உங்களுக்கு அந்த பழத்தின் மூலமா கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமலேயே போகிற நிலை உருவாயிடுது. சர்க்கரை அளவு அதிகரிக்கும். பழமா சாப்பிட்றத ஜீரணிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால சர்க்கரை அளவு அதிகரிக்க வாய்ப்பில்லை. ஆனா நீங்க பழரசமா குடிக்கும் போது அது உடனடியா உடல்ல சர்க்கரையோட அளவை அதிகரிக்க செஞ்சிடும். ஊட்டச்சத்துக்கள். பழமா சாப்பிடாம பழரசமா குடிக்கிறதுனால நார் சத்து, மினரல்ஸ், விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உட்பட பல சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காமலேயே போயிடுது. அடைக்கப்பட்டு விற்கப்படுற பழரசங்கள். அதிலும் நீங்க கடையில வாங்கி குடிக்கிற பாக்கெட்கள்ல விற்கப்படுற பழரசங்கள் உண்மையில பிளேவர் சேர்க்கப்பட்ட ரசாயன தண்ணி தான். இதுல வேறு எந்த ஒரு சத்தும் இருக்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க பழங்களை வாங்கி அப்படியே சாப்பிட்றத பழக்கமா வச்சுக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.